வடக்கில் நிலவும் வறட்சியால் மக்கள் பல்வேறு அசௌகரியங்களை எதிர்நோக்கி வருகின்றனர். வடக்கில் கடும் வறட்சி நிலவும் நிலையில் யாழ்ப்பாணத்தில் 31,000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. யாழ் மாவட்டத்தில் தீபக பகுதிகளில் கடுமையான வறட்சி நிலவு வந்த நிலையில் யாழ் நகரத்தை ஆண்டிய பகுதிகளிலும் தற்போது வறட்சி ஏற்படுவதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்துள்ளார். யாழ் மாவட்டத்தில் உள்ள 252 கிராம உத்தியோகத்தர் பிரிவுகளில் வசிக்கும் 1,50,000 பேர் இந்த வறட்சியால் குடிநீர், விவசாயம் மற்றும் ஏனைய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். 3 பக்கங்களும் கடலால் சூழப்பட்ட யாழ்ப்பாணத்தின் ஏரிகள் முதலிய நீர்நிலைகள் வற்றி போயுள்ளன. கிளிநொச்சி மாவட்டத்தில் ஏற்பட்டுள்ள கடும் வறட்சி காரணமாக குடிநீர் உட்பட பல பிரச்சனைகளுக்கு மக்கள் முகம் கொடுத்து வருகின்றனர். நீர்நிலைகளும் வற்றிய நிலையில் காணப்படுவதால் நிலத்தடி நீரும் வற்றியுள்ளது. மக்களுக்கான குடிநீருக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள நிலையில் விலங்குகளும் குடிநீரின்றி பெரும் அசௌகரியங்களுக்கு உள்ளாகியுள்ளன. கடும் வறட்சியினால் நீண்ட ஆயுள் தாவரங்களும் அழிவடைந்து வருகின்றன. மாவட்டத்தின் சில இடங்களில் தென்னை மரங்கள் அழிவடைந்துள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிடுகின்றார். வறட்சியால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு நிவாரணங்களை வழங்க நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. வவுனியா மாவட்டத்தில் ஏற்பட்டுள்ள கடும் வறட்சி காரணமாக நெற்பயிர் செய்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2 வாரங்களாக தொடரும் கடும் வறட்சி காரணமாக இந்த பகுதியில் உள்ள நீர்த்தேக்கங்கள், குளங்கள் ஆகியவற்றில் நீர் வற்றியுள்ளது. இந்த பிரதேசத்தில் உள்ள விவசாய நிலங்களுக்கு நீர்ப்பாய்ச்சுவதில் விவசாயிகள் ஈடுபட்டு வருகின்றனர். விவசாயத்தை தமது ஜீவனோபாய தொழிலாக மேற்கொண்டு வரும் விவசாயிகள் வறட்சி காரணமாக தமது வருமானம் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கின்றனர்.